ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உடன்பிறப்பின் குரல் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்றாரு. எல்லாரும் நிறைய பேர் வந்து அந்த வெப்சைட்ல தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. திமுக இன்னும் தன்னுடைய தோல்விக்கான காரணம் என்னன்றதை ஏற்க மறுக்குதா, இல்ல அவங்களுக்கு வந்து தோல்விக்கான காரணத்தையே புரிஞ்சுக்க முடியலையா? தோல்விக்கான காரணத்தை புரிஞ்சுக்க முடியல. என்னென்ன ரீல்ஸ்லயே வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸ்டாலினே பேசுறாரு. அதாவது இன்ஸ்டாகிராம் எலெக்ஷன் தான் இது, அதுல வந்து மறுப்பே கிடையாது. இன்ஸ்டாகிராம் தாவேகாவுக்கு ஒரு பெரிய அளவில் உதவி செய்தது. ஆனால் அதை தாண்டி இந்த 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய பிரபாகர் தமிழரசு பிரபாகர் நமக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதியிருந்த அந்த கட்டுரை, தாவேகாவுடைய வார் ரூம் வந்து எப்படி செயல்பட்டாங்க, கருப்பையாங்கிற ஒருவரை அவர் வந்து தாவேகாவுக்கு ஏன் போய் இணையறாரு முதல் நாள், அதற்கு முன்பு வரைக்கும் அவருக்கு இருந்த நிலைமை என்ன, அதிமுகவில் அவருக்கு சீட்டு கிடைக்க போகுதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அதற்கு பிறகு அவருடைய கார்ல இருந்து அவருடைய பணம் வந்து எப்படி பறிமுதல் செய்யப்படுது, அதற்கு பிறகு இவங்க எப்படி அடைக்கலம் கொடுக்குறாங்க, அவரை வந்து எப்படி வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாங்க, அதுக்கு பிறகு எப்படி வந்து அவருக்கு எலெக்ஷனை ஃபைட் பண்றதுக்கு ஃபண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க, இது எல்லாம் இன்னைக்கு வந்து பிரபாகர் எழுதியிருக்காரு. ஆனா இதுக்கு முன்னால பெண்ணுன்னு ஒரு டீம் வச்சிருந்தாங்க, அதை தாண்டி கவர்மெண்ட் இருந்தது, கவர்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் இருந்தது. இவங்களுக்கு பார்ட்டி, ஒவ்வொரு இடத்துலயும் பார்ட்டி வந்து பெரிய ஸ்ட்ரக்சரோட இருந்ததுன்னு சொன்னாங்க. எல்லா அணிகளுமே அந்த ஸ்ட்ரக்சரோட இருந்தது. திமுகவுக்கு எல்லா ஸ்ட்ரக்சரும் இருந்ததுல. அப்ப எங்கேயுமே யாருமே உங்களுக்கு எந்த தகவலுமே கொடுக்கலையா? யாரு டிஸ்கிரண்டல் எலிமெண்ட்னே ஏன் வந்து திமுக கேட்கவே இல்லை? அவங்க கட்சிக்குள்ளேயே நான் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா, தேர்தல் நடந்த போதோ அல்லது தேர்தலுக்கு முந்தைய நாள் வரைக்கும் கூட திமுகவினர் எல்லாருமே நம்பினது, எல்லா இடங்கள்லயுமே திமுகவினர் நம்பினது வந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும், ஆட்சி கண்டினியூ ஆக போகுதுன்னு தான். ஆனால் அதற்கு பிறகு தேர்தல் முடிந்த 1-2 நாட்களுக்கு பிறகு நிறைய பேர் திமுகவினரே வந்து நாங்க வந்து பார்ட்டிக்காக வேலை பார்க்க போகல, வெறும் ஓட்டு மட்டும் போட்டுட்டு வந்துட்டோம், எதுக்காக போய் வேலை பார்க்கணும், எங்க அமைச்சரே எங்களுக்கு என்ன தேவைன்றது எங்களை கேட்கவே இல்லை, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட நாங்க வந்து காத்து கிடக்க வேண்டியிருக்கு, ஒரு பட்டா மாறுதலுக்கு அல்லது வந்து ஒரு ஊர்ல இருக்க வந்து குழா வேணும், தனி குழா வேணும் ஊருக்காக அப்படின்னு போய் கேட்கறதுக்கு, இல்ல வந்து லோக்கல் பாடியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க போய் காத்து கிடக்க வேண்டியிருக்கு. கட்சிக்காரனுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல, அதிகாரிகள் கிட்ட போய் கை கட்டி நிக்க வேண்டியிருக்கு. இது மாதிரியான எண்ணங்கள் கட்சிக்காரர்கள் மத்தியில அதிகமா இருந்திருக்கு. அது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாலேயும் எலெக்ஷன் அன்னைக்கு வரைக்குமே தெரியல. தேர்தல் முடிந்து ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு இது எல்லாமே கேள்விப்பட ஆரம்பிக்கும் போது ஒருவேளை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்தது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.